புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. வடிவேலோட நாச்சியப்பம் பாத்திரக்கடை காமெடி இருக்கு இல்லைங்களா, அதுல வர ஒரு டைலாக் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் பாருங்க. ஒருத்தர் மேல ஏறி நின்னுட்டு நாச்சியப்பம் பாத்திரக்கடையில வாங்கின கப்பை வச்சு நீ எப்படி வடிவேலு வெற்றி வெற்றின்னு கத்தினாரோ அதே கணக்காகத்தான் பாருங்க கத்திக்கினே வெளியே வராது. அது ஏன் அந்த மாதிரி பண்ணாருன்றதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிடும். விஜயிடம் நடத்தி முடிக்கப்பட்ட சிபிஐ விசாரணை, இதற்காக முடிக்கப்பட்டன்னு சொல்றோம்னா முடிஞ்சு போச்சுங்களாம். முதல்ல ஞாயிறு திங்கள் 2 தினங்கள் சிபிஐ விசாரணை விஜய் செய்வதாக இருந்த நிலையில் இல்லைங்க வேண்டாங்க ஒரே நாள் விசாரணையில் முடிஞ்சு போச்சு நீங்க போலான்னு சொல்லியிருக்காங்க. அவரும் போறாரு. எப்படி போறாரு சொன்னோம் இல்லைங்களா, நாச்சியப்பம் பாத்திரக்கடையில் வாங்கின கப்பை வச்சின் வெற்றி வெற்றின் வடிவேலு கத்தனா மாதிரி தான் பாருங்க. சிபிஐ அலுவலகத்தை விட்டு வெளியே வராது விஜய். வெளியில் வரும்போது விஜய் காரோட சன் ரூஃபை ஓபன் பண்ணிட்டு மேலே ஏறி நின்றுட்டு ரசிகர்கள் பூமழை நனைய வைக்க அவரை டாட்டா காட்டினே வராது. டேங்கப்பா, இது என்ன டெல்லியா தமிழ்நாடா? தமிழ்நாட்டில் எப்படி தளபதி விஜய்க்கு வரவேற்பு இருக்குதோ அதை விட டபுள் மடங்கு டெல்லியில வரவேற்பு இருக்கு. உலகத் தலைவர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இப்போ ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிளிப்பிங்கை கட் பண்ணி மிஞ்சி போனா ஒரு 30, 40, 50 பேருக்குள்ளதான் இருப்பாங்க. அதுக்கே பாருங்க கூட்டம் அள்ளுதான். இது என்ன டெல்லியா தமிழ்நாடாமா? சரி, சிபிஐ விசாரணை முடித்து விட்டு வெளியில் வரும்போது இவ்வளவு சந்தோஷமாக வந்த விஜய் ஏன் போகும்போது இல்லை? அதே விஜய் தானே போனாரு, அதே காரில் தானே போறாரு. சன்ரூஃபை ஓபன் பண்ணிட்டு அதே மாதிரி ரசிக கூட்டம் ஜாம்பிஸ் கூட்டத்தை பார்த்து கை காட்டல, அமைதியா காருக்குள்ள போறாரு. அமைதியா போனவர் திரும்பி வரும்போது எப்படி இந்த சந்தோஷம் வந்தது? அப்போ இந்த சந்தோஷத்தின் பின்னணியில் ஏதோ இருக்கு. அதுவும் சிபிஐ அலுவலகத்தை விட்டு வெளியில் வரும்போது காருக்கு மேல ஏறி நின்று டாடா காட்டுற அளவுக்கு தைரியம் இருக்குதா? யார் கொடுத்த தைரியம்? விஜய் தானாக எடுத்துக்கொண்ட தைரியம் போல தெரியல. யாரோ உள்ளுக்குள்ள தைரியத்தை அவருக்கு கொடுத்து வழி அமைச்சு வச்ச மாதிரி தெரியுது. அப்படின்ட்டு இதற்கு பின்னணியில் 2 விஷயம் போயினுக்குது. ஒண்ணு, என்னென்னமோ சிபிஐ விசாரணைன்ற பேர்ல என்னை அடக்கி மொட்டக்கி உட்கார வச்சு டீலிங்லாம் பேசி என்னை ஒரு வழிக்கு கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணாங்க. அவங்க வழிக்கல நான் யார் பக்கம் போக மாட்டேன், நான் தனியா தான் இருப்பேன், நான் யார் தெரியுமா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் கேட்டுட்டு வெளியே வந்திருக்கேன். அதோட வெற்றி அச்சாரம் தான் பார்த்துக்கோன்னு கை காட்டுற விஷயம். 2வது என்ன சொல்றாங்கன்னா, சிபிஐ அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்த விஜய்க்கு இவ்வளவு உச்சபட்ச சுதந்திரம் கொடுத்து என்ன வேணா பண்ணிக்கங்கப்பா, பிரச்சனை கிடையாது, நாங்க சிபிஐ அலுவலகன்றதையே மறந்துடும் அப்படின்னு இவருக்கு இவ்வளவு சுதந்திரம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, நாங்க சொன்னதை அவர் கேட்டுட்டாரு. அவர் கேட்டதை நாங்க கொடுத்துட்டோம். போகும்போது நான் கம்பீரமா போனோம்னு சொன்னாரு. கவலையே படாதீங்கப்பா, யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க, நீங்க என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ணணுமோ தாராளமா பண்ணிக்கங்கன்ட்டு உள்ள இருக்கிறவங்க சொல்லி தான் வழி அமைச்சு வச்சாங்கன்ற ஒரு வகையில போய் நிற்கிறது 2வது விஷயம். பரவலாக பரவி கொண்டிருக்கும் இந்த 2 விஷயம் அடங்கிய செய்திகளின் பின்னணியில் என்ன இருக்குன்றது அடுத்தடுத்து வருகின்ற 2-3 நாட்கள்ல சுத்தமா தெரிஞ்சிடும். இது ஒரு ஓரமாகட்டும். கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக அந்த நெரிசலில் சிக்கி 41 உயிர்கள் பறிபோனது. இந்த நெரிசல் எப்படி ஏற்பட்டது என்பதை விசாரிக்க தான் பாருங்க சிபிஐ உள்ள வந்தாங்க. விஜய் தான் கேட்டார் சிபிஐ விசாரணை வேணும்ட்டு. விஜய் கேட்டபடியே தும் தாத்தா சிபிஐ விசாரணை உங்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு சொல்லி சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. டிவிகே கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க. அதை அடுத்து விஜய் முதலில் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி மற்றும் 19ஆம் தேதி 2 நாட்கள் விஜய் கிட்ட விசாரணை பண்ணாங்க. அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மார்ச் 15ஆம் தேதி அன்று விஜயை 3வது முறையாக விசாரணை பண்றாங்க. ஆதவ் அர்ஜுனாவில் தொடங்கி விஜய் வரைக்கும் சிபிஐ விசாரணையில் ஒரு மனதாக ஒருமித்த குரலாக சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், மே பேகுனா சாப், நாங்க அப்பாவிங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் செந்தில் பாலாஜி. ஆமா, திமுக கரூர் எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் தான் ஏதோ பண்ணி நெரிசலை ஏற்படுத்தி 41 பேரை கொண்டுட்டாரு. அவரை கூப்பிட்டு என்னன்னு விசாரணை பண்ணி பாருங்கன்ட்டு அந்த கட்சிக்குள்ள இருக்கிற எல்லாருமே விஜய் உட்பட செந்தில் பாலாஜி மேல பழிய தூக்கி போட்டாங்க. சரி சொல்றாங்களேப்பா, யாரோ செந்தில் பாலாஜி தான் இதுக்கெல்லாம் காரணம்ட்டு, அவரையும் விசாரணை பண்ணி பார்த்துருவோமே. இந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி அன்று செந்தில் பாலாஜி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னோம்னு சொல்லி சம்மன் அனுப்புறாங்க. 17ஆம் தேதி அன்று செந்தில் பாலாஜி ஆஜராக உள்ளார். இந்த நிலையில் தான் விஜய்க்கு மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டு 3வது முறையாக விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும்னு கேட்கிறாரு. இல்லைங்க எலெக்ஷன் வேலை எங்களுக்கு இருக்குங்க, நீங்க சென்னையில் இருக்கிற சிபிஐ அலுவலகத்தில் என்ன வச்சு விசாரிச்சுக்கங்களேன். அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா. நீங்க தான் சொன்னீங்க இல்லைங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அதிகாரிகள் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, எல்லாமே டெல்லியில தான் வரணும்னு சொல்லி அப்படி நேர்மையாக
நேர்மையாக செயல்படும் ஒட்டுமொத்தமான குத்தகைக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் டெல்லி அலுவலகம் தான் உங்களுக்கு பெஸ்ட். நீங்க என்ன பண்றீங்க, டெல்லிக்கு கிளம்பி வந்தே நாங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிடுங்கன்னு சொல்லி நேற்றைய தினம் டெல்லிக்கு வராரு விஜய். சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி கேள்விக்கு பதில் சொல்றாரு. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வகையில இழுத்து இத்தனை நாள் விசாரணை பண்ணுமா? இந்த கரூர் நெரிசல் கேஸை சிபிஐ டேக் ஓவர் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. இது ஒன்றும் கொலை வழக்கு அல்ல. ஆதாரம் இல்லாம ஆதாரத்தை நாங்கள் தேடி ஓடினுக்கிறோம், அதனால தான் லேட் ஆகுதுன்னு சொல்றதுக்கு. இது ஒன்றும் ஊழல் வழக்கு கிடையாது. ஆதாரம் இல்லைங்க, தேடுறோம் கிடைக்க மாட்டுது, என்னென்னமோ ஆதாரம் இல்லாமல் ஊழல் பண்ணி வச்சிருக்காங்க, ஆதாரம் தேடுறோம்னு சொல்லி ஓடுறதுக்கு இது ஊழல் வழக்கும் கிடையாது. எங்க பார்த்தாலும் ஆதாரம் கொட்டி இருக்கு. கரூரில் விஜய் நடத்திய கூட்டத்தை அனைத்து ஊடகங்களும் நேரலையில காட்டினுக்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனை நடந்தா கூட காட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ட்ரோன் கேமரா கிட்டத்தட்ட 30-40 ட்ரோன் கேமராஸ்க்கு மேல பறந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் ஏற்பாடு செய்த லைவ் டெலிகாஸ்ட் சுத்தி எல்லா கேமராவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த பக்கம் ஊடகங்கள் வழியாக காட்டி கொண்டிருக்கிற லைவ் டெலிகாஸ்ட். இது போக கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் கூட்டி வச்சிருக்கிற ரசிக ஜாம்பிஸ் கூட்டத்து கையில ஒருத்தர் கையில கூட மொபைல் இல்லாம இல்லை. உதாரணத்திற்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம ஒரு பக்கம் தண்ணின்னு கத்தினுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் உசுறு போற வேலையில உசுருக்காக போராடினுக்கிறாங்க, மூச்சு திணறுதுன்ட்டு கத்தினுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதையுமே பொருட்படுத்தாமல் விஜய போட்டோ எடுத்தா போதும்ன்ற ஒரு ரேஞ்சில அந்த ரசிக ஜாம்பிஸ் கையில சுத்தி எல்லார் கையில இருக்கிற மொபைல்ல விஜயை நோக்கி படம் பிடிச்சுனுக்கிறாங்க. அவ்வளவு கொலவெறியோடு எல்லா ரசிக ஜாம்பிஸ் கூட்டத்துக்கிட்ட மொபைல் போன் இருக்கும்போது, லைவ் டெலிகாஸ்ட் ஓடிட்டு இருக்கும் போது, உண்மையில் அந்த இடத்துல வேற ஏதாவது சம்பவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஒரு கூட்டம் களம் இறங்கி இருந்தால் யாராவது ஒருத்தரோட போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லைங்களா, லைவ் டெலிகாஸ்ட்ல மாட்டிருக்கோம் இல்லைங்களா. அட அந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க சதி பண்ண வந்தவனே அந்த கூட்டத்துல சாணி ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குங்கன்றாங்க. என்ன பாருங்க, உண்மையிலேயே அந்த கூட்டத்துல யாராவது ஒரு செந்தில் பாலாஜி குரூப் உள்ள இறங்கி சதியை ஏற்படுத்தணும்னு சொன்னா அவங்களும் சேர்த்தானே இறந்துருப்பாங்க கூட்ட நெரிசல சிக்கி. இப்போ இறந்து போன பட்டியலில் யாராவது விஜய் ரசிகர்கள் அல்லாமல் திமுக கட்சியை சேர்ந்தவங்களோ செந்தில் பாலாஜி அனுப்பிய கேங்கு யாராவது இருந்தாங்களா இறந்து போன 41 குடும்பங்கள்ல? இல்லைங்களே, எல்லாருமே விஜயோட ஜாம்பிஸ் கூட்டம், ரசிக கூட்டம். அதுவும் எதுக்காக ஜாம்பிஸ் கூட்டம்னு சொல்றோம்னா, என் 2.5 வயசு குழந்தை உசுறு போனா கூட பரவாயில்ல, மேல விஜய் ரசிகர்கள் அந்த மரத்து கிளமையில ஏறி மரக்கிளை உடஞ்சி அந்த குழந்தை வயிற்றுல குத்தி குடல் வெளியே வந்து இறந்தா கூட பிரச்சனை கிடையாதுங்க. ஏங்க விஜய் கிட்ட பார்க்கறதுக்கு குடுப்பனை யாருக்கும் கிடைக்கும்? அந்த குடுப்பனையை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு வேலையா என் 2.5 வயசு குழந்தைய நான் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். பாத்துக்கோங்க, விலை மதிப்பில்லாத 2.5 வயசு குழந்தை உசுறு போனா கூட பரவாயில்லங்க, எங்களுக்கு விஜய் மூஞ்சிய பார்த்தா போதும்னு நினைக்கக்கூடிய இவ்வளவு கொலவெறி பிடிச்ச ரசிகர்கள் தான் அங்க இறந்து போயிருக்காங்க. ஆனா பாருங்க, சதி பண்ண வந்தவங்களும் சேர்த்துதான் அந்த கூட்டத்துல சிக்கி இறந்து போயிருக்காங்க. இவங்க எல்லாம் சதி செய்வதற்காக வந்த ரவுடிஸ் குரூப் பாருங்கன்ட்டு யாரும் அந்த மாதிரி இல்லைங்களே. அப்படி இருந்தும் இவ்வளவு ஆதாரங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொட்டி இருக்கும் போது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வகையில எப்பவோ பாருங்க கிடைத்த ஆதாரங்களை வைத்து விஜயை தூக்கி உள்ள உட்கார வச்சிருக்கலாம். ஏற்கனவே இது சம்பந்தமாக கரூர் சம்பவம் நடந்த நாளில் இருந்து எக்கச்சக்கமான காணொலிகள், வீடியோ காட்சிகள் அடங்கிய ஆதாரபூர்வமான காணொலிகள் நம்ம நிறைய பதிவு பண்ணியிருக்கோம். இன்னும் டீப்பா இறங்கி ஆதாரத்தை ஆழமா தோண்டி எடுத்தா கூட ஒரே ஒருத்தர் தான் கை காட்டும், விஜய் என்கின்ற தற்குறி தலைவனோட முட்டாள்தனம் தான் இதுக்கெல்லாம் மூல காரணம் என்று. ஏன்னா அதற்கும் உதாரணம் ஆதாரம், ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்ட 2 வீடியோ. ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது விஜய் தண்ணீர் பாட்டிலாம் தூக்கி வீசுறாரு இல்லைங்களா, அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட காட்சி. அதே நேரத்தில் விஜய் தண்ணீர் பாட்டிலை தூக்கி எறிந்த அதே நேரத்தில் கீழே இருக்காங்க இல்லைங்களா விஜயோட ஃபேன்ஸ், அந்த ஃபேனோட ஒருத்தரோட மொபைலை ரெக்கார்ட் பண்ண அதே காட்சி.
உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிடுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? திமுகவா? செந்தில் பாலாஜியா? இந்த மாதிரிலாம் உங்களை பண்ண சொல்லி செய்ய சொன்னது யாருப்பா? செந்தில் பாலாஜியா? திமுகவா? சுய அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஏதோ பிரச்சனை நடக்குது, தண்ணி கேட்கறாங்க போலதுக்கு பாட்டு 2 பாட்டை தூக்கி எறிந்து விட்டு என்னப்பா பேசலாமான்னு அடுத்தவங்க மூளைய அறிவை கடன் வாங்கி தலைவன் என்கின்ற ஒரு நினைப்பே இல்லாம என்னப்பா பேசலாமா, நீங்க பேசுங்க பிரச்சனை கிடையாது, எந்த பிரச்சனை கிடையாது, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்கன்னு சொல்லி 19 நிமிடங்களுக்கு மேலாக அந்த வேனுக்கு மேல ஏறி நின்று ஆட்டம் ஆடினது யாருப்பா? விஜயா இல்ல செந்தில் பாலாஜியா? 1 2 கிடையாது, தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு, ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருக்கு. அப்ப ஏதோ பிரச்சனை நடக்குது அங்க கீழே. உடனடியாக என்ன இறங்கி பார்ப்போன்ட்டு ஒரு கட்சி தலைவனாக இருந்து ஏதாவது பண்ணாரா? எதுவுமே பண்ணல. அப்போ இவர்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு முதல்ல இவரை தான் பிடிச்சி கொண்டு போயிட்டு உள்ள உட்கார வைக்கணும்ட்டு சிபிஐ உள்ள வந்தோம்னா அதுதான் நடக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க, ஆதவ அர்ஜுனாவில் தொடங்கி விஜய் வரைக்கும் எல்லாருக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை பண்றாங்க. ஓகே கரெக்டான பாதையில் இந்த சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கே, நல்ல மூவ்மெண்ட் தான், குட் மூவ்மெண்ட், போகட்டும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது தான் பாருங்க இதுக்கெல்லாம் காரணம் செந்தில் பாலாஜின்னு சொல்றாருங்க. அவருக்கும் சம்மன் அனுப்பி அவரையும் கூப்பிட்டு என்னன்னு விசாரணை பண்ணலாம். இதுக்கு நடுவில் மறுபடியும் விஜய்க்கு சம்மன் அனுப்பி அவரை கூப்பிட்டு உட்கார வைங்கப்பா. என்னப்பா எல்லாத்துக்கும் காரணம் செந்தில் பாலாஜி தான் சொல்றீங்களே, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றீங்க? அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்குங்களா? கண்டிப்பா ஆதாரம் இருக்குங்க. என்ன ஆதாரம்? நான் செந்தில் பாலாஜியை குறி வைத்து தான் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினேன். அந்த பாட்டு பாட தொடங்கிய உடன் தான் செருப்பு பறந்து வர ஆரம்பிச்சுது. ஸோ பறந்து வந்த இந்த செருப்பு ஆதாரம் ஒன்றும் போதாதா? அவங்க பாஸை குறி வச்சு பாடுறது பொறுக்காம அந்த பாஸ் அனுப்பிய கூட்டம் என் மேல செருப்பை வீச தொடங்குறாங்க. இந்த ஆதாரம் உங்களுக்கு ஒன்றும் போதாதா? அப்போ இதற்கு பின்னணியில் செந்தில் பாலாஜி தான் காரணம்னு சொல்றீங்க, தப்பு கிடையாதுங்க. அதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்குங்களா? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றீங்கன்ட்டு துருவி கேட்கறாங்க. திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் அதான் சொல்லுவார் விஜய். ஏன்னா சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அவருக்கு என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்களோ இதன்படி சொல்லுங்கப்பான்னு சொல்லி. ஆனா பாருங்க, விஜய் ஒரு விஷயத்த மறந்துடுறாரு. விஜயை நோக்கி செருப்பு வீசிய நேரம் எது, பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு பாடின நேரம் எதுன்றத கரூர் சம்பவம் நடந்து 2-3 தினங்களுக்குள்ளாக டீடைல்டா பாருங்க ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள். நேரத்தை குறிப்பிட்டு 6:40க்கு திரும்ப 2வது ஒரு செருப்பு வீசுறாங்க அதே இடங்கள்ல. அந்த 6 நிமிஷத்துல 2வது ஒரு சம்பவம் நடக்குது. 7:12க்கு கூட வந்த அந்த அரசியல் கட்சியோட தலைவருடைய உதவியாளர் போய் இந்த மாதிரி வந்து நிறைய மயக்கம் போடுறாங்கன்னு பக்கத்துல போய் கருத்து சொல்றாங்க. நீங்க எல்லாரும் அந்த லைவ்ல பாத்தீங்க, அந்த கருத்துக்களை சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க, ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க, கூட்டிட்டு போறாங்க, எல்லா வேலைகளும் நடக்குது. சில பாதுகாவலர் போய் நிறைய பேர் மயக்கம் அடைறதையும் போய் அவங்க கிட்ட காதுக்கு சொல்றாங்க. அதெல்லாம் 14வது நிமிஷம். அந்த மேடை வண்டி ஏறினதுல 14வது நிமிஷத்துல அது போல ஒரு சம்பவங்கள் நடக்குது. திரும்பவும் என்ன பத்தி பேசுறது மொத்தம் 19 நிமிஷத்துல 16வது நிமிஷம் தான் என்ன பத்தின பேச்சு திரும்ப வருது. இந்த சம்பவங்கள் நடக்கிறதெல்லாம் முதல்ல 5 நிமிஷத்திலேயே வண்டிக்கு போய் 5வது நிமிடத்திலேயே நடந்துருது. இப்ப எந்த நேரங்கள்ல எது நடந்துச்சு என்னங்கிறதே தெரியாம. ஆனா பாருங்க, பதவி வெறி, சிஎம் சீட்ல எப்படியாவது போய் உட்காரணுன்ற ஒரு பதவி வெறியில விஜய்க்கு டைம் கூட கண்ணுக்கு தெரியல போகுது. அவர் கையில் கட்டுங்கிற வாட்சில் ஓடுற டைமே அவர் கண்ணுக்கு தெரியாம நான் பாட்டு பாட தொடங்கிறதுக்கு அப்புறம் தாங்க அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுட்டு வேமா சூசோ இல்லாமல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் அவரே மாட்டினாரு. செந்தில் பாலாஜி தான் இதெல்லாம் காரணம்னு சொல்றீங்களா? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? முன்னுக்குப்பின் மூலமான பதிலாம் நீங்க சொல்லக்கூடாதுங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? அப்புறம் பாருங்க, விட்னஸ் சம்பந்தம் நீங்க உள்ள வந்திருக்கீங்க, அப்புறம் உங்களை சஸ்பெக்டா மாத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க கொடுக்குற பதில்ல தான் உங்க பக்கம் இருக்கிற நியாய அநியாயத்தை நாங்க அலசி பார்ப்போம். எப்படிங்க நியாய அநியாயத்தை அலசி பார்ப்போம்? மறுபடியும் சொல்றோம், நீங்க விட்னஸ் சம்மன்ல உள்ள வந்திருக்கீங்க, ஏதாவது மாத்தி பேசுனீங்க, சஸ்பெக்டா உங்களை மாத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கு, குற்றப்பத்திரிகை உங்க பேர் வந்துடும் பாருங்கன்ட்டு மறுபடியும் கேட்கறாங்க. செந்தில் பாலாஜி தான் பண்ணாருன்னு சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட? இருந்தா காட்டிக்க மாட்டாரா? இவ்வளவு நாள் 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒருவேளை ஆதாரம் உண்மையிலேயே விஜய் கையில இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் அவரு வேற எங்கேயுமே போயிருக்க மாட்டாரு, சோசியல் மீடியா பக்கம் வந்திருப்பாரு. சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்கப்பா நான் எப்பேற்பட்ட அக்மாருக்கு உலக உத்தமர்னு நம்பாம போயிட்டீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் இல்லைங்க, செந்தில் பாலாஜி தான், ஆதாரம் ரெக்கார்டாக இருக்கு பாருங்கன்ட்டு உண்மையிலேயே ஒரு வேளை ஆதாரம் விஜய் கிட்ட இருந்தா அவர் எங்கேயுமே போயிருக்க மாட்டார், சோசியல் மீடியாவுக்கு தான் வந்திருப்பாரு. ஆனால் இந்த 41 உயிர்கள் பறிபோவதற்கு விஜய் தான் முதற் காரணமாக இருந்தார் என்று சொல்வதற்கு ஆதாரங்கள் ஏராளமாக கொட்டி இருக்கு பொதுவெளியில.
5 வாகனங்கள் மட்டும்தான் விஜய் வாகனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் 5 வாகனங்கள் மட்டும்தான் பின்தொடர வேண்டும், முன்னாடி போக வேண்டும் என்கின்ற அனுமதியை காவல்துறை வழங்குறாங்க. வெறும் 5 வாகனங்களுக்கு விஜய் வண்டியோட வருவதற்கு. ஆனா பாருங்க எத்தனை வாகனங்களை கொண்டு வந்திருக்காருங்க. விஜயோட வண்டியை உள்ள எடுத்துன்னு வராது. விஜய் வண்டியை மட்டும் உள்ள எடுத்துன்னு வரலங்க, அவர் செட்டப் பண்ணி கூடவே கூட்டிட்டு வந்த மொபைல் கிரௌடையும் கூட்டிட்டு வராரு. அப்படி வரும்போது பிரத்யேகமாக பதிவு செய்யப்பட்ட ட்ரோன் ஷாட், பதிவான ட்ரோன் ஷாட்ல எவ்வளவு வண்டி எடுத்துன்னு வராரு பாருங்க. 5 வாகனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க காவல்துறை. அனுமதியை மீறி கிட்டத்தட்ட 20, 25, 30 வாகனங்களுக்கு மேல உள்ள வந்துட்டே இருக்கு. எத்தனை வாகனங்கள் உள்ள வருதுன்ட்டு எண்ணவே முடியாது. அவ்வளவு வாகனங்கள் உள்ள வந்துட்டு இருக்கு. அது ஆதாரபூர்வமாக ட்ரோன் ஷாட்டா ரெக்கார்ட் ஆயிருக்கு. எப்படிப்பா இவ்வளவு வண்டி உள்ள வந்தது? அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை தாண்டி அளவுக்கு அதிகமான வாகனங்கள், அதுவும் பாருங்க கூட்டத்துக்கு நடுவே அவ்வளவு கூட்டம் நிக்குது. ஒரு வண்டி உள்ள பொழந்துன்னு போறதே பெரிய விஷயம். அவ்வளவு வண்டியை உள்ள எப்படி எடுத்து வந்தீங்க? ஏன் எடுத்துன்னு வந்தீங்க? யார் உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? செந்தில் பாலாஜி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றீங்களே. இவ்வளவு வாகனங்களை கூட்டத்துக்கு நடுவில் பொழந்து நெரிசல் ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிற இவ்வளவு வாகனங்களை செந்தில் பாலாஜி தான் எடுத்து வர சொன்னாரா? ஸோ இருக்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போதே இதுக்கு மூல காரணம் யாருன்ட்டு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் இந்த விசாரணையை இழுக்க வேண்டிய அவசியம் என்னன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? கண்டிப்பா கேட்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் பாருங்க இந்த மாதிரி ஒரு கேள்வியை விஜய் கிட்ட முன்வைக்கிறாங்க. என்னன்ட்டுங்க, போலீஸ் தரப்பு நியாயத்தை அவங்க எடுத்து போட்டாங்க. விஜய் மற்றும் விஜய் தரப்பு கிட்ட நாங்க சொன்னோம், உள்ள ஏற்கனவே கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு, நீங்க வேற கூட்டத்தை கூட்டிட்டு வரீங்க, 2 கூட்டமும் சேர்ந்ததுதான் நிக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடும், நெரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு நாங்க வாக்கி டாக்கில வார்ன் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு பக்கம் போலீஸ் ஃபோனில் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, வார்னிங் கொடுத்துருக்குறாங்க, எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க, உள்ள வராதிங்கப்பா, வண்டிகளை எடுத்துன்னு, கூட்டம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நெரிசல் ஏற்படணும் சொல்லிட்டே இருக்கும். ஆனா அவங்க தரப்பு கேட்கல. உங்க தரப்பு கேட்கவில்லை என்று போலீஸ் சொல்வதற்கு அவங்க தரப்பு ஆதாரம், மொபைல் கால் ரெக்கார்ட்ல இருந்து வாக்கி டாக்கி ரெக்கார்டு வரைக்கும் எல்லாத்தையுமே எங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆனால் போலீஸ் தான் எங்களை கூட்டிட்டு உள்ள போனாங்க, அவங்க தான் எங்களை உள்ள வர சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ரொம்ப சிம்பிள். இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப சிம்பிள். விஜயோட பிரச்சார வாகனத்தில் பொருத்தப்பட்ட 8K குவாலிட்டியில ரெக்கார்ட் ஆகக்கூடிய கேமரா சிசிடிவி இருக்கு இல்லைங்களா, அதுல வீடியோ மட்டும் கிடையாது, வித் ஆடியோவோட ரெக்கார்ட் ஆகக்கூடிய வகையில் வச்சிருக்கீங்க இல்லைங்களா, அந்த ஃபுட்டேஜை கொடுத்துட வேண்டியதானே. ஏன்னா அந்த இடத்தில் எப்போது நெரிசல் ஏற்படுகிறது? விஜயோட வாகனம் உள்ளே வந்ததற்கு பிறகு. அந்த வண்டியை யார் கொண்டு வந்ததுங்க? விஜய் தரப்பு கேட்டா போலீஸா எங்களை உள்ளே எடுத்து வர சொல்றாங்க. போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? இல்லைங்க நாங்க சொன்னோங்க, 50 மீட்டருக்கு முன்னாடி நாங்கள் நிறுத்த சொன்னோங்க, அவங்க கேட்கலங்க, எங்களுக்கு கவரேஜ் உள்ளதாங்க இருக்கு, ஜென்ரேட்டர் பாயிண்ட் அங்கே தான் போய் நாங்கள் நிறுத்தணும் அப்படின்னு அடம் பிடிச்சி உள்ள வந்தாங்கன்னு போலீஸ் தரப்பு ஆதாரத்தோட கொடுக்குறாங்க, வாக்கி டாக்கி ஆதாரத்தோட கொடுக்குறாங்க. சரி, போலீஸ் தான் உங்களை கூட்டிட்டு உள்ள போனாங்கப்பா வலுக்கட்டாயமா, இதுக்கெல்லாம் காரணம் போலீஸ் தான் சொல்றதுக்கு உங்க சைடு ஃபுட்டேஜை கொடுத்துருங்கன்ட்டு கொடுத்துருந்தா ஒரே செகண்ட் கேஸே முடிஞ்சிருக்குமே. அவ்வளவு செலவு பண்ணி விலை உயர்ந்த கேமராவை இன்ஸ்டால் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதுதான்ப்பா நடந்தது எடுத்து காட்டுறதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்குங்களா? விஜய் கிட்ட எந்த ஒரு ஆதாரம் இல்லை. ஆனா சிபிஐ கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வைத்து என்ன கேட்கறாங்க தெரியுங்களா? மிஸ்டர் விஜய், வந்து கொண்டிருந்த உங்களது வாகனம் எதற்காக 1 மணி நேரத்துக்கு மேலாக ஒரே இடத்துல நிக்குது? நீங்க ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்ததை சேட்டலைட் காட்டி கொடுத்து விட்டது. முதல் நாள் உங்ககிட்ட விசாரணை பண்ணும்போது நாங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னீங்க? ஏன் தாமதம் என்று கேட்டதற்கு, ரோடு வளைந்து நெளிந்து இருந்தது, ஸோ அந்த வளைவு நெளிவெல்லாம் நாங்கள் தாண்டி வருவதற்கு நேரமாச்சுன்னு சொல்றீங்க. ஆனால் நாங்கள் ஆதாரத்தை தேடும் போது தோண்டும் போது உங்களது வாகனம் ஒரே இடத்துல 1 மணி நேரத்துக்கு மேலாக நிற்பதை சேட்டலைட்டு காட்டி கொடுக்குது. மேலும் 1 மணி நேரத்துக்கு மேலாக ஒரே இடத்துல நீங்க உங்க வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த சமயத்துல உங்க போன்ல இருந்து கால் போயிருக்கு, நீங்க யாரோட பேசினுக்கிறீங்க, அதையும் சேர்த்து உங்க போனோட சேட்டலைட் தான் காட்டி கொடுத்துதுங்க. எதற்காக 1 மணி நேரத்திற்கு மேலாக ஒரே இடத்துல உங்க வாகனத்தை நிறுத்தி வச்சிருந்தீங்க? கூட்டத்தை அங்க கூட்டி வச்சிட்டீங்க. அங்க போகாம எதுக்காக ஒரே இடத்துல 1 மணி நேரத்துக்கு மேலாக வாகனத்தை நிறுத்தி வச்சிருந்தீங்க? உங்க வாகனம் நிறுத்தப்பட்டிருந்த அந்த சமயத்தில் உங்க போன்ல இருந்து கால் போயிருக்கு, யார் கூட பேசியிருந்தீங்க, என்ன பேசியிருந்தீங்க? அது வந்து இது கூட்டம்லாம் நிறைய சேர்ந்துச்சான்னு நாங்கள் கேட்டு இருந்தோம். இல்லைங்க, இல்லை, இன்னும் 30 காலேஜ் 40 காலேஜ் இருந்து கூட்டம்லாம் ஆந்திவே பாதி வழியில் வந்துனுங்கிறாங்க. இன்னும் அதிகப்படியாக கூட்டம் ரொம்பதுக்கு அப்புறம் என்னை கூப்பிடுங்க, நான் ஒரு ஓரமாக வண்டியை போட்டு தூங்கியிருந்தீங்களான்ட்டு கேட்டுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்றாங்க. தானா சேர்ந்த கூட்டமே இல்லை, வாண்டடா பர்பஸா துட்டு கூட்டு வந்த கூட்டம்ட்டு
ஒரு பையன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் இல்லைங்களா, அந்த பையனை பிடிச்சி கொண்டு போயிட்டு விசாரணை பண்ணா எல்லாம் உண்மையை தெரிஞ்சிடும். அதை விட அதிகமா வரும். அதை விட எல்லாமே அதிகமா எப்படி வரவேற்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு அது தனி டீம் இருக்குது. எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு அது தனி டீம் இருக்குது. மக்கள் கூட்டத்தில் மிதந்து தான் வருவாரு. பஸ்ஸில் வர மாட்டாங்க. மக்கள் கூட்டத்தில் மிதந்து தான் வருவாரு. அந்த அளவுக்கு எல்லாம் க்ரௌட் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த 2 விழாலே எப்படி இருந்துச்சு க்ரௌட், அதை விட அதிகமாக தான் இங்க இருக்கும். பாத்துக்கோங்க, செட்டப் பண்ணி கூட்டு வந்தோன்ட்டு அவங்களே சொல்றாங்க. 2 கட்சிக்கு கூடிய கூட்டத்தை விட அதிகமாக வரும், தளபதி நடந்து வர மாட்டாரு, கூட்டத்தில் மிதந்துன்னு வருவார்ன்ட்டு அவங்களே வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இந்த பையன் யாருன்னு கேட்டு செக் பண்ணி பிடிச்சி எத்து என்கொயரி பண்ணுங்க, உண்மை எல்லாத்தையும் வாழிடுவாரு. அதையொட்டி தான் பாருங்க, விஜயோட வாகனம் யாருக்காகவோ காத்து கொண்டிருப்பதை போல ஒரு இடத்துல போட்டுட்டு அப்படியே அமைதியா வெயிட் பண்ணுறாங்க. எதுக்காக? நம்ம செட்டப் பண்ண கூட்டம்லாம் வந்து மொத்தமா கிரௌட் ஆகட்டும், கிரௌடு பஸ்ட் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நம்ம உள்ள போய் நம்ம கெத்த காட்டலாம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. போலீஸ் தாங்க எங்களை உள்ள கூட்டிட்டு போனாங்க. நாங்க பேகவும் அவசாப், நாங்க அப்புறாணிங்க, அப்பாவிங்க, எங்களுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்ட்டு சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல திரும்ப திரும்ப சொல்லே இருந்தீங்கன்னா சரி, போலீஸ் தான் கூட்டு போனாங்கன்னு வச்சுப்போம். நம்மளுக்கு சுய புத்தி சுய அறிவு எங்க போச்சுங்க? நான் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து திமுக சதிப்பந்து என் கூட்டத்தை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லுங்க இல்லைங்களா? சரி, திமுக தான் சதி பண்றாங்க தெரியுது இல்லைங்களா? சதி பண்ற இடத்துல போயிட்டு ஏன் தலையை கொடுத்தீங்க? வேணாம்பா, போலீஸ் கூப்பிடுறாங்க உள்ள, எப்படிப்பா இந்த கூட்டத்து நடுவில் வண்டி எடுத்துன்னு போக முடியும்? நம்மளுக்கு மனசாட்சி வேண்டாமா? போலீஸ் கூப்பிடுறாங்கன்னா நம்மளை மாட்டி கொடுத்து ஏதோ உள்குத்து இருக்கு, போக வேண்டாம்ப்பா, நம்ம இங்கேயே நின்றுப்போம், பிரச்சனை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே நின்று தானே பேசினாரு. ஆமாங்க, இங்கே நின்று தாங்க பேசினாரு. நம்மளும் இங்கேயே நின்றுடுவோம், உள்ளெல்லாம் போகவே வேண்டாம்ப்பா, இந்த கூட்டத்தை பார்த்தா எப்படி உள்ள போக முடியும்னு எனக்கே பக்குன்னுக்குது, நான் இங்கேயே நின்றுக்கிறேன்ட்டு அங்கேயே நிற்க வேண்டியதானே. யார் வாங்க நான் கூட்டம் போய் நிறுத்துறேன்னு சொன்னாலும் சுய அறிவு நமக்குன்னு இல்லாமல் சொந்த அறிவை யூஸ் பண்ணி கொஞ்சம் எட்டி பார்க்காம அப்படியே போயிடுவீங்கன்னா அடுத்து சுய புத்தி வரிசை. ஐயா, சிபிஐ ஆஃபீஸில் போய் சொல்கிறாங்களாம் பாருங்க, எங்களுக்கு குறுகிய பாதையை கொண்டு போயிட்டு எங்கள் தள்ள கட்டிட்டாங்க ஐயா, அது ரொம்ப குறுகலான இடம் வேலுச்சாமிபுரம், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி. இதுக்கெல்லாம் காரணம் காவல்துறை தான், எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்துட்டாங்க அப்படின்னு குழந்தை மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்போ சின்ன இடம்னு எப்போ தெரியும் உங்களுக்கு? அனுமதி வாங்கும்போது தெரியாதுங்களா? சரி, சின்ன இடத்த உங்கள் தள்ள கட்டினாங்கன்னா நீங்கள் ஏன் போய் தலையை கொடுக்குறீங்க? வேண்டாம்ப்பா, இந்த இடம் எங்களுக்கு சின்னதாக இது இடம், நாங்கள் பெரிய இடமா பெரிய மைதானமா பார்த்து பந்தல் போட்டு நாங்கள் கரூரில் கூட்டத்தை காட்டி எங்கள் ஆம்சு பலத்தை நாங்கள் நிரூபிச்சுக்கிறோம், இந்த இடம் எங்களுக்கு வேண்டாம்னு ரிஜெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. நீங்கள் தானே வாண்டடாக பர்பஸாக உங்கள் ஷெட்யூலை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அவசரமாக மாற்றுறீங்க. டிசம்பர் 13ஆம் தேதி அன்று தான் நியாயமாக கரூருக்கு போவதாக இருந்தது. எதுக்காக திடீர்னு செப்டம்பர் 27 மாத்துறீங்க? ஏன்னா பாருங்க, 30 விழா திமுக, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலுச்சாமிபுரத்தில் கூட்டம் 2 காட்டிலும் எனக்கு தான் அதிகமாக கூட்டம் இருக்குன்ட்டு அவசரமாக காட்டணும். அதுக்காக தான் இவங்களோட கேம்பெயின் ஷெட்யூலை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி டிசம்பர் மாதம் போவதாக அந்த கரூர் டேட்டை மாற்றி செப்டம்பர் மாதத்துக்கு மாற்றி இவங்க மாட்டினாங்க. யார் போக சொன்னது? முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து, அட வாப்பா நான் தான் இருக்கேன் இல்லைங்களா, உங்கள் கூட்டத்தோட பலத்தை எவ்வளோ இதோ காட்டுங்க, நானும் பார்க்கணும் இல்லைங்களான்ட்டு முதல்வர் தான் கையை பிடிச்சி இழுத்து போய் நடுவில் உட்கார வச்சாரா, நிற்க வச்சாரா? ஐயா, குறுகிய பாதையை எங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சிபிஐ ஆஃபீஸில் இன்றைக்கு வேமா சூசோ இல்லாமல் சொல்கிற அந்த அறிவை அன்னைக்கு தேட வேண்டியதானே போயிட்டு, ஏன்பா இந்த இடம் எங்களுக்கு பத்தாதுப்பா, எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போகாம ஏன் போனீங்க? இந்த கேப்பையிலேருந்து நெய்படின்னு சொன்னா அதை கேட்கறதுக்குன்னு கேன கூட்டம் இருப்பாங்க இல்லைங்களா, உங்க ரசிகர் ஜாம்பிஸ் கேன கூட்டம், அவங்க கிட்ட போய் என்ன வேணா சொல்லுங்க, நம்புவாங்க. ஆனா பாருங்க, ஒட்டுமொத்தமான கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. சரி, மக்கள் தான் நம்ப மாட்டாங்க, சிபிஐ நம்ப வைக்கிறதுக்கு எந்தெந்த வகையில முயற்சி பண்ண முடியுமோ எல்லா முயற்சியும் பண்றாங்கன்னு சொல்லி பண்ணி தான் பாருங்க, அந்த முயற்சி உலகு கை கொடுத்து செந்தில் பாலாஜி டெல்லி அலுவலகத்துக்கு வர வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு. 17ஆம் தேதி அன்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகி அவர் தரப்பு விளக்கத்தை என்ன கொடுக்க போறாரு, அதைத் தொடர்ந்து என்ன நடக்க போகிறது என்பதை அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள்ல நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மறுபடியும் இந்த காணொலியை நிறைவு செய்யும் தருவாயில் கூட பாருங்க, திரும்ப சொல்லி ஞாபகப்படுத்துறோம், கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையே இல்லை. இந்த விசாரணை தொடங்கிய முதல் நாளே இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் தான் சொல்லி விஜய் தான் தூக்கி உட்கார வச்சிருக்கணும் உள்ளோ. ஏனென்றால் அதற்குண்டான அனைத்து ஆதாரங்களும் பொது வெளியில இருக்கு. 5 வாகனங்களுக்கு அனுமதி வாங்கிவிட்டு 30 வாகனங்களுக்கு மேல உள்ள கொண்டு வந்து சட்டத்தை மீறிய சமயத்திலே பாருங்க, இவர்தான் முதல் குற்றவாளி என்று நிரூபணமாகிவிட்டது. ஆனாலும் பாருங்க, விசாரணை இழுத்துனுக்குது. அதற்கும் காரணம் என்னவென்றால், அதை பாருங்க இந்த காணொலியில் சொல்ல மாட்டோம், டீலிங் போயினுக்குது, டீலிங் பேசப்பட்டிருக்கு. என்ன டீலிங், அதை குறித்து நாளைக்கு வெளியிடும் காணொலி நம்ம பார்ப்போம். ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா நேர்மையான விசாரணை குறித்து, எப்படிங்க நீதி தவறாமல் நடத்தப்பட்ட அந்த நியாயத்தராசு விசாரணை குறித்து ரொம்ப நேர்மையோடு பதில சொல்லிட்டு வெளியே வந்த நாச்சியப்பன் பாத்திர கடையில வெளியே வந்த மாதிரியே வந்து நிற்கிற இந்த நாச்சியப்பனை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.